ஏக்கா பாத்திமேக்கா சொல்லுங்கக்கா. என்னடா நீ கதவு திறந்து கிடக்கு, வீட்டில் ஒருத்தரையும் காணோம். எல்லாம் வீட்டில் தாக்கா இருந்தாவ, எங்கே பண்ணன்னு தெரியல. எங்கள் அண்ணி கோயிலுக்கு போயிருக்காவ, எங்கள் அம்மையை காணோம், எங்கள் அப்பாவும் காணோம். சத்யா காலேஜ் போயிட்டா. நான் கொஞ்ச நேரம் தலைவலிக்க மாதிரி இருந்துச்சா, அந்தால படுத்துருந்தேங்க்கா. அப்படியே மக்களே நல்லா இருக்கியா? கல்யாண வேலையில எப்படி போகுது? ஏக்கா நல்லா இருக்கேங்க்கா, நல்லா போயிட்டு இருக்குக்கா, நல்லா தான் போயிட்டு இருக்கு. நேற்று தான் பந்தக்கால் உண்டிருக்காவ. அப்படியே மக்களே, ஒரு வாரம் தானே இருக்கு கல்யாணத்துக்கு? ஆமாம் பாத்திமாக்கா. சரி மக்களே, மேக்கப்புக்கு புக் பண்ணியிருந்தில்ல 10 நாளைக்கு முன்னாடி இருந்து பேசியல் தொடங்கணும் மக்களே. இப்போ ஒரு பேசியல் பண்ணணும், அப்புறம் 4 நாளைக்கு முன்னாடி ஒன்று பண்ணணும், அப்புறம் கல்யாணத்துக்கு முதல் நாளைக்கு ஒன்று பண்ணணும். அதான் நீ என்ன வழி செய்யுதுன்னு பார்த்துட்டு பேசியல் பண்ணி விட்டு போலான்னு வந்தேன். அப்படியாக்கா இப்போ பண்ணணுமோ? இப்போ பண்ணணுமோ? ஏக்கா சத்தியா இருக்கும்போது வந்திருந்தா அவளும் ஆசையாக கேட்டே இருந்தாக்கா, அவளுக்கும் பண்ணியிருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது செஞ்சு முடிக்க 2-3 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளேயும் சத்தியா வந்துருவாள், அவளுக்கும் செஞ்சு விடுதேன். சரிக்கா. இவன் மருதாணி கொண்டு வந்திருக்கேன். பேசியல் முடிச்சுட்டு உனக்கு எந்த டிசைன் வேணும்னு சொல்லுமா, மருதாணி போட்டு விடுதேன். சரிக்கா. ஏக்கா இதெல்லாம் போட்டதே இல்லைக்கா, நான் இப்போ புதுசாக போடுறதுனால மூஞ்சில் எதுவும் வந்துடாதுல்லக்கா, சைடு எஃபெக்ட் எதுவும் வராதுல்ல. கல்யாணத்தன்னைக்கு மூஞ்சில் பருவோட போய் நின்னா நல்லாவா இருக்கும்? வராது டீராணி, நான் எல்லாம் பார்த்து நல்லா கூடுன பொருளாக தான் வாங்கி வச்சிருக்கேன். அப்படி எதுவும் சைடு எஃபெக்ட்லாம் எதுவும் வராது. விலை வந்தது வாங்கி போட்டால் தான் அப்படியே ஆகும். அப்படியாக்கா? ஆமாம் ராணி. அப்போ சரிக்கா, அப்போ செய்வோமாக்கா. அம்மா நீ ஏதாவது சாப்பிட்டதுக்கு காப்பி இது குடிக்கணும்னா குடிச்சுக்க, அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு நான் எங்கேயும் விட மாட்டேன். ஏக்கா வரவேலக்கா, இப்போ தான் சாப்பிட்டேன், நீங்கள் தொடங்குங்கக்கா. சரி ராணி, அப்போ ஒரு சேர் எடுத்துட்டு வந்து போட்டு உட்காருமா. சரிக்கா. இம்மா வாங்கம்மா, என்னம்மா வேணும் சொல்லுங்கம்மா. ஐயா கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டோமா, எதுவும் வாங்கணும்னு யோசிச்சு வரல. கொஞ்சம் இருங்க, யோசிச்சு சொல்லுதான், எழுதி கொண்டு வரல. சரிம்மா, பையன் யோசிச்சு சொல்லுங்க. ஏக்கா என்னென்னக்கா வாங்கணும்? இது என்ன டீ குசுப்பா, நீ என்ன வாங்க வந்துட்டு என்ன கேட்க? என்ன டீ வாங்கணும் வீட்டுக்கு? ஏக்கா வீட்டுக்கு தேவையான பொருள் கிடக்குக்கா. இனி நாளைக்கு நலங்கு வைக்கும்போது எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்ல, அப்போ கொஞ்சம் பொருள் தேவைப்படும்லக்கா மளிகை கடையில இருந்து. அதான் போகிற வழியில் வாங்கிட்டோம்னா அவையில சிரப்படுத்த வேணாம்ல, நாளைக்கு சந்தையில் காய்கறி வாங்கிக்கிடலாம். அதாங்க வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். இப்போ மசாலா தூள் எல்லாம் ஒரு 100 வாங்கும் டீ. அப்புறம் இந்த செலவுகள்லாம் கொஞ்சம் வாங்கு. வேற என்னமா அவளுக்கு இந்த நலங்குப்படியெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு இடந்தில்ல, அப்போ அதெல்லாம் வாங்கு. இந்த நலங்குப்படி சேம்பெல்லாம் வாங்கு. ஒரு கல்கண்டு வாங்கும் டீ, தட்டுக்கு வைக்க கல்கண்டு சக்கரை எல்லாம் வாங்கு. வாரவங்களுக்கு காப்பி போட்டு கொடுக்கணும்ல, காப்பி பொடி வாங்கு. ஆமாக்கா காப்பி பொடி காலி ஆயிட்டு வீட்டில். அதெல்லாம் இப்போ ஒரு லிஸ்ட்டை வாங்கும் டீ. இந்த கலர் முட்டை இருக்கும்ல, ஆரஞ்சு முட்டை, அதுவும் கொஞ்சம் வாங்கிட்டு போவோம். நாளைக்கு தட்டில் வச்சு பிள்ளைகளுக்கு 2 எடுத்து கொடுக்கலாம் பத்தியா? சரிக்கா. என்னக்கா கடைக்கு போனா அங்க போனா இங்க போனா மளிகை கடையில வந்து நிக்கிய? ஏன் இத பார்த்தா கிடையாது இல்லையோ, இங்கேயும் கொஞ்சம் பொருள் வாங்க வேண்டியது இருக்கு. அதுக்கு தான் ஒன்னு அங்க தானே நிக்க சொன்னா, அவளுக்கு ஒத்தையில போட்டு நீ இங்க வந்துட்ட. ஏக்கா உங்க 2 பேரையும் காணோம்னு அக்கறையா தேடி வந்தேங்க, ஏங்க அப்படி பேசுதியா? ஆமா இவ அக்கறையா தேடி வந்திருப்பா, எதுவும் பண்ட பலகாரம் வாங்கலாம்னு வந்திருப்பா. அக்கறையா தேடினாலாம். உன் அக்கறை எது மேலே எனக்கு தெரியாதா? ஆமா இழுச்சா குட்டி அப்படியே வாங்கி தந்துருவியா எதுவும் கேட்டா? நம்ம படபடன்னு வாங்கிட்டு வாங்க, வீட்டுக்கு போகணும் வயிற்ற பசிக்கு. அவ்வளவுதான் நெட்டவழி. ஐயா இந்த கடுகு சீரகம் மிளகு எல்லாத்துலயும் ஒரு 100 கிராம் எடுத்துருங்க. அப்புறம் இந்த மிளகா பொடி மல்லிப்பொடிலாம் எடுங்க. வேறம்மா? ஐயா இந்த காபி தூள் ஒரு 1/4 கிலோ போட்டுருங்க. சக்கரை ஒரு 2 கிலோ போடுங்க. சரிம்மா, வேற எதுவும் வேணுமாம்மா? ஐயா இதை எடுங்கய்யா, யோசிச்சு சொல்லுதே. சரிம்மா. இம்மா சோப்பு பொடி எதுவும் வேணுமா? சோப்பு பொடி வாங்கினா பக்கெட்டு இலவசம்மா. அப்படியா? சோப்பு பொடி வாங்கினா பக்கெட் இலவசமா? அப்ப அதுல ஒரு போட்டுருங்கய்யா, வேணும் தேவைப்படும். இலவசம்னு சொன்னா கனாயில கூட வாங்கி கொடுத்துருவாவ போல நம்ம ஆட்கள். இதை தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளோ பேர் இலவசம்னு ஆகாத பொருளை பூரா தள்ளி விட்டுருதாவ. எக்க தலை ஒரு மாதிரி கிறக்கமா இருக்குக்கா. இந்த 10 ரூபாய்க்குள்ள ஒரு ஜூஸ் டப்பா இருக்குல்ல, அதை ஒன்று வாங்குங்கக்கா, குடிச்சிட்டே நிற்போம். உன்னை யாரு இப்ப இங்க நிக்க சொன்னா? தலை கறக்கமா இருந்தா ஓரமா அவ்வளவு 2 பேரும் போய் இருக்காளுல, அங்க போய் இரு. உன்னை யாரு இப்ப இங்க கூட்டா? இம்மா மனசாட்சியே இல்லாத பொம்பளமா. உங்கள்கிட்டயே கேட்டேன், நான் புஷ்பா கட்டல கேட்டேன். புஷ்பாக்கா வாங்கி கொடுங்கக்கா. ஏட்டி அந்த 10 ரூபா டப்பாமெல்லாம் குடிக்காதம்டி. நேத்து தான் சத்தியாளுக்கு அப்பா டிவில போட்டு காமிச்சிட்டு இருந்தாவ. ஒரு 6 வயசு பிள்ளை அதை குடிச்சு செத்து போச்சாண்டி. அதை நீயும் வாங்கி குடிக்காத, பிள்ளைகளுக்கும் கொடுக்காத. அதெல்லாம் ரொம்ப கெடுதலும் டி உடம்புக்கு. என்னக்கா சொல்லுதிய? ஜூஸ் குடிச்சு செத்து போயிட்டா? ஆமா டி, பாவம் பத்தியா நியூஸ்ல எல்லாம் போட்டாவ. உனக்கு ஒரு டப்பா வாங்கி தரட்டா டி? ஏன் காசு போட்டு வாங்கி தரேன். ஏம்மா இழுச்ச குட்டி, நீங்களே இருக்கும்போது நான் ஏன் போனோம்? வேணா நீங்க 2 டப்பா வாங்கி குடிச்சிட்டு போங்க, நான் வரல. நீங்க பொருள் அப்ப வாங்கிட்டு வாங்க, நான் போய் அவ்வளோ 2 பேர் கூட இருக்கேன். என்ன எம்மாடி ஜூஸுக்கு ஆசைப்பட்டு உயிரை க்ளோஸ் பண்ண பார்க்காளுவ. நமக்கு எதுக்கு, ஓரமா போய் இருப்போம். மணி ஒரு 1 மணி நேரம் ஆகட்டுமா, அப்படியே வச்சிரு. சரிக்கா. அம்மா இங்க என்ன நடக்கு? பாத்திமா வா. பாத்திமா நல்லா இருக்கா? பிள்ளை எல்லாம் நல்லா இருக்காமா? அக்கா நல்லா இருக்குக்கா. என்னக்கா இந்த பக்கம் இருந்து வாரியே? அம்மா பின்னாடி கதவு திறந்தா கிடந்துச்சு, கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்கிட்டு தானே, அதான் அடுப்பங்கரையில் வச்சுட்டு அப்படியே வாரேம்மா. இப்போ வந்து பாத்திமா காப்பி எதுவும் குடிச்சியா? ஏக்கா இல்லக்கா, இப்பதாங்க வந்தேன். ராணி ஒன்றும் போட்டு கொடுக்கலையாம்மா? அண்ணி அவைய சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டா அண்ணி. ஏக்கா நான் வரும்போது சாப்பிட்டு தாங்க வந்தேன், நான் தான் போட வேண்டாம்னு சொன்னேன். அவள் ஒத்தையில தானே இருக்கா, அப்போ எனக்கு பேசில் பண்ணிட்டு போகணும்க்கா, லேட் ஆயிரும்ல, அதான் நான் இருக்க சொன்னேன். அப்படியா? இது என்ன கருகருன்னு இருக்கு மூவம்லாம்? புஷ்பாக்கா, இது என்ன ராணி, இது என்ன இப்படி உட்காந்துருக்க? இட்டி பாத்திமா, என்ன தலைக்கு தானே கருப்பு கலர் அடிப்பாவ, தலைக்கு பூசுற டையன்னு முகத்துல பேச்சிருக்க.
எல்லாம் பொண்ணை வெள்ளையாக்கிறதுக்கு தான் கூப்பிடுவாவோ உன்னைய. நீ என்ன இப்படி கருப்பாக்கி வச்சிருக்க? ஏட்டி இது ஒரு வகையான பேசியல்டி. பேசியல் என்ன இப்படி கருப்பு கலர்ல இருக்கு? ஏட்டி இது சார்கோல் பேசியல் அப்படிதான் இருக்கும். சார்கோலா? சார்கோல்ல என்னது? ஏட்டி இந்த அடுப்பு கறியில இருக்குல்ல அது சம்பந்தப்பட்டது. அம்மா இதுக்கு எவ்வளவு ரூபா வாங்குவ? ஏட்டி சார்கோல் பேசியலுக்கு 1000 ரூபாண்டி. புஷ்பாக்கா பாத்தீங்களா, பேசாம நம்மளும் இப்படி மேக்கப் போடுறது படிச்சிருக்கலாம். அடுப்பு கறி அள்ளி பூசிட்டு 1000 ரூபாயாம். நம்ம டெய்லி எவ்வளோ அடுப்பு கறி வீணா வெளியே கொட்டுதோம். அள்ளி அள்ளி எல்லாருக்கும் ஆகிட்டு ஒரு 1000 ரூபா சம்பாரிச்சிருக்கலாம். ஏமா அடுப்பு கறினா அடுப்பு கறி கிடையாதுமா, அது வகைப்பட்ட ஒரு கிரீம். இவ மெண்டல் மாதிரி பேசிட்டு இருப்பா. ஏட்டி சும்மா இரு, அவ பாட்டிக்கு எதுவும் செஞ்சுட்டு போறா, நீ பாட்டிக்கு ஏன்? ஏட்டி இன்னொரு சந்தேகம்ட்டி, அது மட்டும் கேட்கேன். என்ன நெட்டவள்ளி? ஏட்டி காய் நறுக்கி வைக்க என்ன தட்டா கிடையாது? புஷ்பாக்கடை கேட்டால் 2 தட்டு எடுத்து தந்துருக்கும். எதுக்கு காய்கறி பூரா நறுக்கி பிள்ளையோட கண்ணில் சொறி விட்டுருக்க? ஏட்டி அது இந்த வெள்ளரி பழம் டி, அது கண்ணுல வச்சா குளுமையா இருக்கும், அதனால வச்சிருக்கேன். ஏட்டி அப்படி எங்களுக்கும் போட்டு விட்டுட்டி. ராணிக்கு என்னென்ன செய்தி அதை எங்களுக்கும் செஞ்சு விடட்டி. எங்கள் கல்யாணத்துக்குள்ள எங்களுக்கு என்ன போட்டா விட்டாவ? நம்ம ராணி கல்யாணத்தோடு இதெல்லாம் அனுபவிச்சுக்குவோம். அப்படியே அப்போ ஒரு ஆளுக்கு 5000 வச்சு கொடுங்க. ஏமா 5000 ரூபாயா? இந்த 4 கிரிமல்லி பூசுறதுக்கா 4000? 4000 இல்லட்டி 5000. 4 கிரீமா இதுல இருக்கிறது பூரா அவ்வளவு விலை கூடன கிரீம். வா மூஞ்சில அப்பி உனக்கு எதுவும் வந்துட்டுன்னா நான் தானே பதில் சொல்லணும். ஏம்மா நீ அப்பவும் வேணாம் எனக்கு வரவும் வேணாம். நான் ஓரமா இருந்து பார்த்துட்டு போறேன். ஏட்டி நீ எதுக்கு வந்த? கடலை மிட்டாய் வாங்கணும்லக்கா, உங்க பையிலேயே வச்சுட்டு மறந்துட்டு போயிட்டேன்க்கா. அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நான் கொஞ்ச நேரம் இருக்கேன், இருந்து இவ என்னென்ன செய்தான்னு பார்த்துட்டு போறேன்க்கா. இம்மா நீ வாங்கிட்டு போகாம என்ன தொல்லைப்படுத்தாம நீ எதனாலும் சொல்லிட்டு இருப்ப, நமக்கு ஆகாது. ஏன்ட்டி அப்படி சொல்லுத? சரி பாத்திமா நீ போட்டுடுமா, நம்ம உனக்கு காப்பி போட்டு கொண்டு வரேன். புஷ்பாக்கா அதுன்னு வேணாக்கா, நான் கொஞ்சம் பொறுத்து கேட்க, எனக்கு வேணும்னா நான் கேட்கேங்க, அப்ப போட்டு தந்தா போதும், இப்ப வேண்டாக்கா. அப்படியேட்டி அப்ப கூச்சப்படாம கேளு என்ன போட்டு தானே. சரிக்கா. ஏட்டி எதுக்கு இப்படி காலுக்குள்ள வந்து இருக்க, கொஞ்சம் தள்ளி இருக்கலாம்லட்டி, எனக்கு போடுறதுக்கு இடஞ்சலா இருக்கும். தள்ளி இருந்தா நீ செய்ததெல்லாம் மறைச்சிரும். பக்கத்துல இருந்தாதான் நீ என்ன செய்த ஏன் செய்தன்னு பார்க்க முடியும். ஏன் இதெல்லாம் நீ இப்படி இதா பார்த்து நீ என்ன செய்ய போற? ஏட்டி நீ என்னென்ன பூசுதேன்னு பார்த்து நானும் வாங்கி பூசுவேன் இல்லாட்டி நானும் கொஞ்சம் வெள்ளையாவேன்ல. ஏட்டி இந்த டப்பால இருக்கிறது பூரா முகத்துல படுதையா? ஆமாட்டி. ஏம்மா இவ்வளவும் போட்டா அழகா தெரியுதாவ? ஏட்டி ஆமா. புஷ்பாக்கா என்ன நினைச்சா எனக்கே பெருமையா இருக்குக்கா. இப்போ வரைக்கும் இந்த க்ரீம் எல்லாம் எதுவுமே நான் ராவினதே கிடையாது. அப்படி இருந்தாலும் நான் என்ன அழகா இருக்கேன் பார்த்தீங்களாக்கா. அப்போ இந்த நடிகை பூரா இந்த க்ரீமை தான் ராவிட்டு அலையுதாவ. அப்போ இந்த க்ரீம் மட்டும் இல்லைன்னா அவைய யாரையும் பார்க்க முடியாதுன்னு நினைக்கேன். ஏக்கா அப்போ நம்ம தான்க்கா அவியலை விட நல்ல அழகிகள். ஏம்மா நீ பாட்டுக்கு என்னத்தையும் சொல்லிட்டு இருக்காம, நம்ம காலத்துல ஒண்ணும் கிடையாது, நம்ம போடல. இப்ப அப்படியா இருக்கு பாரு, ராணி கல்யாணத்துக்குன்னு 10 நாள் கிடக்கு, இப்பயே மேக்கப் தொடங்கிட்டாவ. ஏக்கா ஆமாக்கா இப்ப இருந்து போடணும், இன்னும் 4 நாள் கழிச்சு ஒன்று போடணும்க்கா, அப்புறம் கல்யாணத்துக்கு முத நாளும் போடணும். இட்டி கல்யாணத்துக்கு நீயே மேக்கப் போட்டுருவில? ஆமாக்கா நான் தான் போட வரேன். பாத்திமாக்கா என் சேலையெல்லாம் மடிப்படுத்திட்டீங்களாக்கா? ப்ளவுஸ் கொடுத்துருந்தேன், ஆரி ஒர்க் போட்டீங்களா? அம்மா எனக்கு நிறைய ப்ளவுஸ் வந்துருந்துச்சு, அதனால உன் ப்ளவுஸை மட்டும் வெளியில கொடுத்து விட்டுருக்கேம்மா, ஒர்க் போடுறதுக்கு. ஒர்க் போட்டு வந்துடும். சேலையை மடிப்படுத்தி வச்சுட்டேன் ராணி. ஏம்மா இதெல்லாமா செஞ்சு தராவ? சேலைக்கு மடிப்பெடுக்க கூடவா ஒரு ஆளு? இட்டி இந்த காலத்துல என்னென்ன வந்துட்டுன்னு நினைக்க நீ, எல்லாம் வந்துட்டு. அந்த சேலையை மடிப்படுத்தி தந்துருவாவ, வாங்கி சும்மா பாவடை மாட்டின மாதிரி மாட்டி உடுத்திட்டோம்னா போதும். ஏட்டி இதுக்கப்புறம் என்ன செய்வ? ஏட்டி இதை கழுவிட்டு ப்ளீச்சிங் போடணும். ஏம்மா இந்த பாத்ரூம் கழுவாவுல அந்த பொடியா? ஏட்டி என்னம்டி செய்த கல்யாணம் பண்ண போட்டு முதல்ல அடுப்பு கறியை பூசினேன்னா ஏக்கா இப்போ கேட்டீங்களாக்கா பாத்ரூம் கழுவுற பொடியை போட்டு மூஞ்சில ராவ போறாளாம். ஏட்டி வெந்து இந்து போயிடப்பது. நெட்ட வெளி தூர பேரு கோவப்படக்கூடாதுன்னு பாக்கேன். அதெல்லாம் ஒரு கிரீம் டீ, தெரிஞ்சா பேசி தெரியலன்னா சும்மா பார்த்துட்டுனாலும் இரு. என்ன ஏன் போட்டு அதை இது நோண்டி கேட்டுக்கிட்டு செரப்படுத்திட்டு கிடக்க? பாத்ரூம் கழுவுற பொடி யாரும் போடுவாங்களா? ஏம்மா பாத்ரூம் கழுவுறதையும் பிளிச்சிங்க தானமா சொல்லுவாங்க, அதான் கேட்டேன். சும்மா இரு நெட்டவழி. ஏட்டி நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், ஓரமா இருந்து பார்க்கேன். இந்த டப்பா மட்டும் பாம்பது திறந்து கட்டிட்டு போட்டி. காட்டுவேன். ஏட்டி நம்ம ஒத்த ரோசா உமாலையெல்லாம் சுடிதார் காரியெல்லாம் போய் கூட்டிட்டு வரட்டாட்டி. எம்மா உன் ஒரு ஆளை என்னால சமாளிக்க முடியல. ஏட்டி மத்த நல்லா தொல்லைப்படுத்தினா அது வேறம் டீ. இப்போ நான் வேலையில இருக்கேன், வேலை பார்க்கும்போது தொந்தரவு பண்ணாது ஏட்டி, அது நல்லா வராது. ஏட்டி சும்மா இருட்டி, ஒன்னு ஒரு ஆள் வச்சுட்டு அவளால சமாளிக்க முடியாது, அவளையும் போய் கூட்டு வராதே. அவ வேலை பார்க்கட்டும் டீ, வீடு அவளை. சரிக்கா அப்போ நான் ஓரமா இருந்து நான் மட்டும் பார்க்கேன். ஏக்கா நீங்க காப்பி போடுறேன்னு சொன்னீங்களக்கா, போய் போட்டு வாங்கக்கா குடிப்போம். எதுக்கு வாய் பார்த்துட்டு இருக்கிய? எம்மா காப்பி வேலை பார்க்குற பொம்பளைக்கு போடுது என்ன, உனக்கா போடுது என்ன? ஏக்கா போங்கக்கா, காலையில் நீங்க கூப்பிட்டேன்னு கோயிலுக்குலாம் வந்தோம்ல, வாய் ஒரு மாதிரி நம்மன்னு இருக்கு. போயிட்டு வாங்க, போய் காப்பியை போட்டு கொண்டு வாங்க. கூட 2 எதுவும் பச்சையை கிச்சியை போட்டு வாங்க. 2 பச்சையும் வயிற்றை பத்த போது காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன், பிக்சர் கொஞ்சம் இருக்கு. அப்போ அங்கக்கா போய் எடுத்துட்டு வாங்கக்கா. மணி எது இரிட்டேஷன் எது இருக்கம்மா, முகம் எது எரியிற மாதிரி தெரியுதா? அதெல்லாம் எதுவும் இல்லை பத்திமாக்கா, நல்லா தான் இருக்கு, ஜில்லுந்தாக்கா இருக்கு. சரிம்மா, எது எரிச்சல் எது இருந்தா சொல்லணும் என்னம்மா? சரிக்கா. இம்மா மெஹந்தி டிசைன் எதுவும் சூஸ் பண்ணி வச்சிருக்கியாம்மா? ஏக்கா இல்லைக்கா, நீங்களே ஒரு நல்ல டிசைனாக பார்த்து போட்டு விடுங்கக்கா. ஏம்மா குவானு மஞ்சள் கலர்ல தானே இருக்கும், இது என்னமோ பச்சை பச்சைன்னு மாட்டு சாணி பட்ட கலர்ல இருக்கு.
இதை கேட்டால் அதுக்கும் ஏதாவது நொண்ணணும் சொல்லுவா. அப்புறம் கடைசியில் போகும்போது இந்த டப்பாவை திறந்து காமிக்காமையே போயிடுவா. நமக்கு எதுக்கு ஓரமாக இருந்து வேடிக்கை பார்ப்போம், என்னதான் செய்தான்னு பார்ப்போம்.